முதல்வரின் குரல். அது மட்டும் இல்ல, நம்ம வீட்டு பிள்ளைகள் காலேஜில் இன்ஜினியரிங் படிச்சாலும், டாக்டர் படிச்சாலும், அக்ரி படிச்சாலும், நர்சிங் படிச்சாலும், ஆர்ட்ஸ் காலேஜ் படிச்சாலும் மாசம் 1000 ரூபாய் நீங்க போறீங்களோ இல்லையோ நம்ம ஐயா அதெல்லாம் குறைஞ்சு போட்டுறாரு. அதனால பல்வேறு நல்ல திட்டங்கள் நம்ம முதலமைச்சர் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் எப்படி அவரை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லுங்க. பெண்களுக்கு பஸ் விட்டுருக்கீங்க, அதனால சரியான டைமுக்கு பெண்களால ரீச் பண்ண முடியுது. வேலைக்கு போறவங்க உங்க வேலைக்கு போறாங்க. ஒரே ஒரு ரிமார்க் மட்டும் சொல்றேன். என்னன்னா இப்ப பஸ் பெண்களுக்கு மட்டும் இலவசம் சொல்றீங்க, இப்ப ஜென்ஸுக்கும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா இப்ப நம்மளை விட ஜென்ஸ் தான் அதிகம் எல்லாரும் வெளியே போறாங்க. டிக்கெட்டை பாதி ரேட்டு கொஞ்சம் பண்ணி கொடுத்தீங்கன்னா பாதி கன்சிடர் கூட கேட்டீங்க. உங்க பேரு நம்ம தேன்மொழி. உடைய கருத்தை நான் மாண்பு முதலமைச்சர் அவரே பார்த்து தெரிஞ்சுக்காரு. நான் கட்டாயமா சொல்றேன். அப்புறம் அக்கா நீங்க சொல்லுங்க, என்னக்கா நம்ம முதலமைச்சர் தளபதி முதலமைச்சர் சந்தோஷமா சொல்லுமா. ஹலோ, சிறப்பாக ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. அது இன்னும் மேலும் சிறப்பாக அமையணும்னு நான் ஆயிட்டுக்கிறேன். மகளிர் உரிமை தொகையை கொடுத்துருக்காரு. மாதம் 1000 ரூபாய் இலவச பேருந்து, மகளிர் குழு சுய உதவி குழுக்களுக்கு 33% ஒதுக்கீடு கொடுத்து மானிய தள்ளுபடி கடன் கொடுத்துருக்காரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.